வணக்கம் தோழா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாப்பிளா கிளர்ச்சி 1921 கேரளாவில் நடைபெற்ற ஒரு மாபெரும் கிளர்ச்சி தான் மாப்பிளா கிளர்ச்சி. இதனுடைய மூல காரணம் மற்றும் கிளர்ச்சியின் முறைகளை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். சையத் அலி தங்கல் அப்படின்னு ஒரு மத குரு இருக்கார், முஸ்லீம் மத குரு. அவர் தான் அந்த கிளர்ச்சியை தூண்டி விடுறார். அதாவது அங்கே இருந்தக்கூடிய விவசாயிகள் முஸ்லீம்களாக இருக்காங்க, அவங்க மேலே வரி விதிக்கக்கூடிய ஜமீன்தார்கள் இந்துக்களாக இருக்காங்க. அப்போ இது முஸ்லீமுக்கும் இந்துவுக்கும் நடந்து ஒரு மத கலவரம் ஆயிடுச்சு. ஓகேவா? ஜமீன்தார்களுக்கு பின்னால் இருக்கக்கூடியவங்க பிரிட்டிஷ்காரவங்க. ஓகேவா? அப்போ பிரிட்டிஷும் ஜமீன்களும் சேர்ந்து முஸ்லீம் விவசாயிகளை அடக்குறாங்க. அதனால தான் இங்கே கிளர்ச்சி ஏற்படுது. நிலையான தலைமை இல்லை, நிறைய பேர் தலைமையை அங்கேயும் வச்சுக்குவாங்க. அதனால தலைமைகளை அவங்க ஞாபகம் வச்சுக்க வேணாம். நிறைய பேர் வருவாங்க, அலி முகர்ஜி, மொய்தீன் குட்டி அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க தலைமைகள். ஒரு நிலையான தலைமை இல்லை. 1836க்கும் 1850க்கும் இடையில 22 முறை கிளர்ச்சி ஏற்படும். ஆனால் 1873 1885க்கு இடையில நிறைய முறை கிளர்ச்சிகள் ஏற்படும். ஓகேவா? அதனால ஆங்கில அரசு 1887 அந்த பகுதியில் குத்தகைதாரர் சட்டம் அப்படின்னு கொண்டு வருவாங்க. 1894 அங்கே வைஸ்ராய் இருக்கக்கூடிய 2ஆம் எல்ஜின் பிரபு அப்படின்றவர் ஒருவேளை இவங்க அறிவு இல்லாமல் தான் நடந்துக்கிறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைகள்லேருந்து எல்லாருக்குமே கல்வி வசதி கொண்டு வருவார். ஓகேவா? கல்வி கிடச்சிச்சின்னா இவங்க இந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி கொண்டு வருவார். 1921 ஏப்ரலில் மலபாரில் ஒரு பெரிய மாநாடு நடத்துவாங்க. அந்த மாநாட்டில் அதிக உத்வேகத்தோட ஆகஸ்டில் அந்த கிளர்ச்சியை தொடங்கிடுவாங்க. 1921 ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் வரைக்கும் இந்த பெருங்கிளர்ச்சி நடைபெறும். அதாவது இந்த ரோஸ் கலர் மேப்பில் காட்டிக்கும் பாருங்க. இந்த சரி நீலகிரி, நம்ம நீலகிரி, கோயம்புத்தூர், இங்கிட்டு அப்போதைக்கு சென்னை மாகாணம் ஒன்றா தான் இருந்துச்சு. அதனால அப்போதைக்கு இங்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் கலர் மேப்பில் காட்டக்கூடிய பகுதியில் மட்டும்தான் இந்த கிளர்ச்சி நடைபெற்றது. மொத்தம் கிளர்ச்சியில் ஈடுபட்டவங்க 50,000 பேர். அதாவது 49,800 சம்திங் பேர் வருவாங்க. அதை நம்ம அப்படி ஞாபகம் வச்சுக்க வேணாம், 50,000 பேர்னு ஞாபகம் வச்சுக்குவோம். அந்த புரட்சியில் இவர்களால் கொல்லப்பட்டவர்கள் 43 ஜமீன்கள் மட்டும்தான். ஆனால் இவர்கள் 2,337 பேர் கொல்லப்படுகிறார்கள். ஒரு 40,000 பேரை சிறையில் அடைப்பாங்க. அதில் 20,000 பேரை அந்தமான் இந்த மாதிரி நாடுகளுக்கு கடத்திடுவாங்க. அப்போதைய சென்னை மாகாண வைஸ்ராயாக இருந்த ரீடிங் பிரபு கடுமையான முறையில் இந்த புரட்சியை அடக்குறார். இவர்களை 1971 கேரள அரசு சுதந்திர போராளிகள் அப்படின்னு அறிவித்து இப்போவும் அவங்கள பற்றி சிறப்பிச்சுட்டு வராங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க.